நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக உள்ளதாக சசிகலா தரப்பினர் சார்பில் பெங்களூரு செஷன்ஸ் நீதிமன்ற பதிவாளரிடம் கடிதம் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க, சசிகலா தரப்பினர் சார்பில் செஷன்ஸ் நீதிமன்ற பதிவாளரிடம் அளிக்கப்பட்டுள்ள கடிதத்தில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது? அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா, அதே போல் சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகிய மூவரும் சொத்து வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது, தண்டனை அளிக்கப்பட்டது. அவர்கள் உடனடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று. அதனைத் தொடர்ந்து இன்று பெங்களூரில் உள்ள 48வது சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் தற்போது அங்குள்ள பதிவாளரிடம் அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள், சசிகலாவுடைய வழக்கறிஞர்கள் தற்போது ஒரு கடிதத்தை கொடுத்துள்ளனர். அந்த கடிதத்தில் இவர்கள் மூவரும் உடனடியாக சரணடைய தயாராக இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு தற்போது வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு, அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்து நாங்கள் மூவரும் சரணடைய தயாராக இருக்கின்றோம், உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு தற்போது நாங்கள் பெங்களூர் நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தற்போது பரப்பன அக்ரஹாரத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பரப்பன அக்ரஹார வளாகத்திலேயே இந்த சொத்து வழக்கில் தீர்ப்பு வழங்கிய மைக்கேல் டி சின்ஹா தீர்ப்பு வழங்கிய அந்த கட்டடம் தற்போது நேற்று தயார் செய்யப்பட்ட. ஆனால் 48வது சிவில் கோர்ட் என்பது நகரினுடைய மைய பகுதியில் உள்ளது. ஆனால் அது தற்காலிகமாக அந்த பாதுகாப்பு பகுதி அப்போது அந்த இடத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் அந்த இடம் நேற்று தயார் செய்யப்பட்டு வந்தது நகர வளாகத்தில் உள்ள அந்த நீதிமன்ற வளாகம். ஆனால் தற்போது பாதுகாப்புக்கான பெரிய அளவிலான கூட்டம் வரவில்லை என்ற காரணத்தினால், அதாவது அதிக அளவிலான தொண்டர்களுக்கு இல்லை, அதுவே பாதுகாப்பு காரணங்கள் பெரிய சட்டம் ஒழுங்கு ஏற்படாது என்று கருதியதால் இந்த 48வது நீதிமன்றத்திலேயே நீதிபதி அஸ்வத் நாராயணன் அவர்கள் மூவரும், சசிகலா மற்றும் சுதாகரன், இளவரசி ஆகிய மூவரும் ஆஜராவார்கள் என தெரிகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. தற்சமே மூவரும் நாங்கள் ஆஜராக தயாராக உள்ளோம், நீதிமன்றம் நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்ற தகவல் மட்டும் தற்போது கடிதம் மூலம் நீதிமன்ற பதிவாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது.